கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 31 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா போட்டியில் ஜெயிச்சிட்றாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா பொறாமப்படுறாங்க. அப்புறமா ஐஸ்வர்யா நேர சிதம்பரத்துக்கு கால் பண்ணி, இந்த தீபாவோட ஆட்டம் அதிகமாக இருக்குது, அவளுக்கு என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறமா ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ சிதம்பரம் சொல்வார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா யோசிக்கிறாங்க, இன்னுமே அந்த சிதம்பரம் பாட்டு பாட கூப்பிட்டாரு, ஆனால் நான் போகவே இல்லை. வீட்டில் ஒவ்வொருத்தராக காணாம போவானுங்கன்னு சொன்னார், ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தீபா யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் திடீர்னு அருணும் மீனாட்சி அங்கேருந்து ஓடி வராங்க கார்த்திகிட்ட. தீபா ஷாக் ஆகுறாங்க, என்னாச்சு மீனாட்சி அக்கா அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை ரூமில் தான் இருந்தாங்க, என்னென்னு தெரியல, காணோம், மாமா மட்டும்தான் இருக்கார், எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் தீபாவும் ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் தீபாவுக்கு ஒரு கால் வருது. தீபா ஃபோனை கொண்டுக்கிட்டு தனியாக போக, அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன்ல, நீ பாட்டு பாடி கொடுக்குற வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டே இருப்பாங்க, நீ மட்டும் போய் பாட்டு பாடி கொடுக்கல, அவங்க உலகத்தை விட்டே காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப ஷாக் ஆகி, அத்தைக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை அப்படின்னு. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, நீ பாடி கொடுத்துட்டேன்னா உன் அத்தைக்கு எதுவும் ஆகாது, உன் அத்தைக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, தீபா சொல்கிறாங்க, எந்த இடத்துல பாடணும்னு சொல்லுங்கள், நான் பாடி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. தீபா நேராக சிதம்பரத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவை அம்மாவை காணும்னு எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக சிதம்பரத்தோட கம்பெனிக்கு போய்ட்டு பாட்டு பாடுறாங்க. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, உன் மாமியா எங்கே இருக்கான்னு உனக்கு அட்ரஸ் தரேன், அங்கே போய் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என் குடும்பத்தை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, அது நீ நடந்துக்கிறத பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா போய்ட்டு நேராக அபிராமியை காப்பாற்றுறாங்க.